யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் சார் வந்து சத்தான உணவுப் பொருட்களா குடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளும் அவங்கள பார்க்க போகும்போது டாக்டரோட பேச்ச கேட்கணும் இல்லையா? அதனால சத்தான உணவுப் பொருட்களா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல்லயே விற்கப்படக்கூடிய இந்த 2 உணவுப் பொருளையும் வாங்கிட்டு போய் குடுப்போம். இது இன்னைக்கு நேத்து கிடையாது. கிமு, கிபி காலங்கள்ல இருந்தே தொடர்ந்து இந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிஜமாவே இந்த உணவுப் பொருட்கள் சத்தானதா அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சா டாலா, ஸ்ட்ராங்கா, ஷார்ப்பா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களோட வேலையில இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன் இதெல்லாம் கிடைக்க இது 2த்தையும் குடிக்கக்கூடாது. நக்கல்யா அவனுக்கு. உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லோட சேர்ந்து நீங்க இங்கிலீஷையும் நல்லா பேச தெரிஞ்சாதான் அதெல்லாம் கிடைக்கும். இனி நீங்களும் சூப்பரா இங்கிலீஷ்ல பேசலாம். இதை பாருங்க. ஹெவி ரெயின் ஃப்ளட்டட் மை ஏரியா, கேப் நாட் கமிங் ஒன்லி, அதனால ஐ நீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. டியூ டு ஹெவி ரெயின் அண்ட் ஃப்ளட்டிங் இன் மை ஏரியா, ஐ எம் unable to get a cab. So, can I work from home today? வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பாத்தீங்களா, தமிழ் வழியாவே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. இந்த ஆப் மெயினா ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃபீஸ் கலீக்ட்ட எப்படி பேசுறது, இன்டர்வியூல எந்த மாதிரி பேசுறது அப்படின்ற மாதிரியான 1000+ சினாரியோஸ் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதில் இமெயில் டிராஃப்ட் பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் ஆர் ரிப்போர்ட்ஸுக்கு ஹெல்ப் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஏஐ ஃபீச்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்க மோட்டிவேட் பண்ண பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 10 லட்சத்துக்கும் மேலே யூசர்ஸ் சூப்பர்னோவா மூலமாக பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணி உங்களோட ஜாபில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 100 ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 70% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல இந்த 2த்தோட இன்க்ரீடியன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். பேஸ் இன்க்ரீடியன்ட் இல்லை மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஹார்லிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மால்ட் அப்படின்னு சொல்லி போட்டு 66.7% அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே பூஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா செரல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு 50% அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த செரல் அப்படின்றது நமக்கு தெரியும், தானியம். அதே மால்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முளை கட்டிய தானியம். அதாவது தண்ணியில் ஊற வச்சு அது முளை கட்டிய பிறகு நம்ம எடுத்து பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாவை தான் வந்து இவங்க 66.7% ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் மெஜாரிட்டியாக பங்களிக்கக்கூடியது பார்லி 32%, அதுக்கு அடுத்தபடியாக வீட் ஃப்ளவர், கோதுமை மாவு, அதுக்கு அடுத்தபடியாக திணை. இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்லி, கோதுமை, திணை இந்த 3 சேர்த்து இந்த செரல் எக்ஸ்ட்ராக்ட் 50% கொடுத்துருக்காங்க. இது 2மே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட் தான். அப்படி இருக்கிறப்போ இதில் மட்டும் மால்ட் சேர்த்துருக்காங்க, இதில் செரல் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோட டேக்லைன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ பூஸ்ட் அப்படின்னா பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அண்டு அதே மாதிரி ஹார்லிக்ஸ் இருக்குது அப்படின்னா டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர். ஸோ இங்கே 2த்தோட பர்பஸும் வேறு அப்படின்றதுனால அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு இதில் மால்ட்டும் இன்னொரு இதில் செரலும் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் இன்க்ரீடியண்ட்டை மாற்றுறதுனால அதனால் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். செரல்ஸ் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு தானியம். முழு தானியத்தை தான் நம்ம செரல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஸோ அந்த செரல்ஸை அரைச்சி நம்ம மாவாக மாற்றி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்டோஸ்பம், பிரானு, ஜெர்ம், அந்த தவிடுலாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸு இது எல்லாமே நமக்கு அப்படியே வரும். ஆனால் இந்த மால்ட் அப்படின்றது அந்த முளை கட்டிய தானியம் அப்படின்னு சொல்றது அந்த மால்ட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டதுக்கு அப்புறமா, அதாவது அதை தண்ணியில் ஊற வச்சு அதிலிருந்து அந்த முளை கட்டிய அந்த பிளான்ட் வெளியில் வர ஆரம்பித்த அந்த ஸ்டேஜில் அதோட ஃபுட் மேட்ரிக்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதில் மாறுதல்கள் ஏற்படும். அது குறையிறதுக்கோ இல்லை சில விட்டமின்ஸ் கூடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அதில் அதிகப்படியான என்சைம்ஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட டைஜஷன், அதாவது உணவு செரிமானத்துக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு இது எல்லாம் ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ நம்ம டாலராகவும், ஸ்ட்ராங்கராகவும், ஷார்ப்பராகவும் மாறணும் இல்லையா, அதுக்காக தான் இதில் மால்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தான் கொடுத்துருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நீங்களும் வந்து வளர முடியும். அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்லாம் ஆடுவார், ரொம்ப நேரம் வந்து ஸ்டாமினாவை வந்து கெயின் பண்ணி வச்சுப்பார். ஸோ அவர் டெய்லியும் இதை குடிக்கிறதுனால இது வந்து அந்த ஸ்டாமினாவை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செரல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் அதிகப்படியாக தேவைப்படக்கூடியது கார்போஹைட்ரேட். ஸோ உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பூஸ்ட்டு, மற்ற எல்லாம் வளர்றதுக்காக ஹார்லிக்ஸ். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னும் முடியலை. மால்டட் பார்லி இதுலேயும் வந்து 21% சேர்த்துருக்காங்க. ஸோ இதுலேயும் முளைக்கட்டிய தானியத்தோட அந்த மாவு வந்து 21% சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக சுகர் வருது, இதுலேயும் வந்து சுகர் சேர்த்துருக்காங்க. இந்த சுகர் பார்த்தோம் அப்படின்னா இதில் 9.5% சுகர் சேர்த்துருக்காங்க, இதில் 13.5% சுகர் சேர்த்துருக்காங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ப்ராடக்ட்லையுமே ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இது இப்போ தான் அந்த லிமிட்டடாக இல்லை முன்னாடி இருந்தே லிமிட்டடாக இருக்கா அப்படின்றத பழைய டப்பாக்களை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இதை ஒரு நாளைக்கு 2 தடவை சுகர் எதுவும் போடாமல் குடிச்சிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 7.6 கிராம்ஸ் அளவுக்கான ஆடட் சுகர் தான் போகும். கார்போஹைட்ரேட் சேர்க்கல, ஒன்லி ஆடட் சுகரை சொல்கிறேன். ஆனால் நம்ம இன்னைக்கு சீனி போடாமல் குடித்தோம், சீனி
போட்டு தான் குடிப்போம் அப்படின்றதுனால டெய்லி லிமிட்டை தாண்டிடும். அடுத்தபடியாக மில்க் சாலிட்ஸ் பால் பவுடர் வந்து இதில் 6% சேர்த்துருக்காங்க, இதில் வந்து 14% சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக வீட் க்ளூட்டன் இதுலேயும் சேர்த்துருக்கு அண்ட் இதுலேயும் வீட் க்ளூட்டன் இருக்குது. இது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரையணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீட் க்ளூட்டன். அடுத்தபடியாக ப்ரோட்டீன், விட்டமின், மினரல் இந்த 3த்தையும் சேர்த்துருக்காங்க. அசிடிட்டி ரெகுலேட்டர் சேர்த்துருக்காங்க, உப்பும் சேர்த்துருக்காங்க. அது எல்லாமே ரெண்டுத்துலேயும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை வச்சு பார்க்கும்போது இதில் போதுமான அளவுக்கான கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மினரல் இருக்குது அண்டு வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி தெரியுதில்ல? ஆனால் எப்போ வரைக்கும் இது ஹெல்த்தி ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா மார்ச் 2024 வரைக்கும் FSSAI ஒரு அட்வைசரி வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா டைரி பேஸ்டு, செரல் பேஸ்டு, மால்ட் பேஸ்டு இந்த மாதிரி பெவரேஜஸ் எதையும் நீங்கள் வந்து ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி லிஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு லேபிளே வந்து கிடையாது FSS ஆக்ட் 2006 படி. ஸோ அதனால் அந்த ரெகுலேஷன் எதுவும் கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஒரு உணவுப் பொருளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலான ரீசன் என்னென்னா மால்ட், செரல்ஸ் பேஸ்டு வரக்கூடிய இந்த மாதிரியான பெவரேஜஸ் இல்லை ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து அவங்க அதிகப்படியான சுகரை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடியது பெரும்பாலும் சிம்பிளான கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றதுனால இதெல்லாம் பிளட் சுகர்ஸை தான் அதிகப்படுத்தும் அப்படின்றதுனால இது ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இருக்க முடியாது அப்படின்ற பேசிஸில் தான் இவங்க இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட வெப்சைட்லேயோ இல்லை எந்த ஒரு காமர்ஸ் வெப்சைட்லேயோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிஸ்டிங் பண்ணியிருக்கிறது வந்து நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. எங்கேயுமே ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னு தான் நானும் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம காடுகள் மட்டும் சேட்டை பண்ணுறாப்புல. காடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம காடுகள் யார், FSSAIயா, நீலாம் பெரிய ஆளா, நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ ஆக இப்போ இது ரெண்டும் வந்து ஹெல்த் ட்ரிங்க் கிடையாது, இது நியூட்ரிஷனல் ட்ரிங்க். அப்போ இத்தனை வருஷமாக நம்ம ஹெல்த் ட்ரிங்க்குன்னு நினச்சி வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வேறு வழி இல்லை, நம்மளை பண்ணிட்டாங்க, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. அடுத்தபடியாக இதோட டேக்லைன்ஸ், ஹார்லிக்ஸை நம்ம டெய்லியும் குடித்தோம் அப்படின்னா உயரமாகவும் பலமாகவும் கூர்மையாகவும் ஆக முடியும்னு போட்டிருக்காங்க. அதே இந்த பூஸ்ட்டை குடித்தோம் அப்படின்னா 3 தடவைக்கு மேலே ஸ்டாமினா வந்து பில்டப் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இந்த டேக்லைன்ஸ்லாம் உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு சைட்லேயே வந்து கிளினிக்கலி ப்ரூவன் இதுலேயும் போட்டிருக்கு அண்ட் அதே மாதிரி இங்கேயும் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, எப்படி இவங்க கிளினிக்கலாக ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிளினிக்கல் ஸ்டடிக்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கிளினிக்கல் ஸ்டடியை வந்து எடுத்தோம். 2006 கண்டக்ட் பண்ண இந்த ஸ்டடியோட டைட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட் ஆன் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை 14 மாதங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத இதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரிசல்ட்டில் குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் குறைபாடுகள் இருந்துச்சு அண்டு அதை இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நம்ம தொடர்ந்து கொடுக்கறது மூலமாக அந்த குறைபாடுகள் வந்து சரியாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பாஸ், இதில் எங்கேயுமே பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அப்படின்ற பேரே இல்லையே. நீங்களே பாருங்களேன், நான் இப்போ சர்ச் பண்ணுறேன், ஃபைண்டு கொடுக்குறேன், பூஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டு இந்த ரிசர்ச் பேப்பர்லேயே இல்லை, ஹார்லிக்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டும் ரிசர்ச் பேப்பரில் இல்லை. அவங்க மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட்டுன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர எங்கேயுமே அது என்ன விதமான ப்ராடக்ட் அப்படின்றத அவங்க குறிப்பிடலை. அப்போ இந்த மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட் அப்படின்றது பூஸ்டாக இருக்கலாம், ஹார்லிக்ஸாக இருக்கலாம், காம்ப்ளானாக இருக்கலாம், போன்வீட்டாவாக இருக்கலாம், ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசியாக இருக்கலாம், சுகாதார மையத்தில் கொடுக்கக்கூடிய சத்து மாவாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஏன்னா அதுலேயும் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா. சம்மந்தமே இல்லாமல் ரேஷன் கடை அரிசியை எதுக்கு இழுத்தேன்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. அதுலேயும் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அதனால் அதை சொன்னேன். அல்லது டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக இந்த குழந்தைக்கு இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டிஃபை பண்ண எந்த ஒரு மாவாக கூட இருக்கலாம். அட என்னப்பா, இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி தானே, அதை நாங்கள் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறது எந்த விதமான தப்பும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் அதை நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே காமிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன் a large scale study school children who consumed Horlicks showed increased bone area, muscle mass and attention and concentration scores. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஹார்லிக்ஸை கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த ஸ்டடியில் அந்த மாதிரியான எந்த வேர்டிங்கும் கிடையாது, ஹார்லிக்ஸ் அப்படின்ற வார்த்தையே இல்லை, கடல்லே இல்லையா. சரி, இது வேறு எதுவும் ஸ்டடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹார்லிக்ஸோட வெப்சைட்டையும் விசிட் பண்ணி அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அவங்க இந்த ஸ்டடியை தான் மீன் பண்ணுறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்றதும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்றதும் ஒன்றும் கிடையாது. இப்போ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்னா
ஒரு வேக்சின் அப்படின்றது இந்த நோய்க்கு வேலை செய்யும் அப்படின்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இந்த சயின்டிஃபிக்கலி ப்ரூவனுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் வேணும், மல்டிபிள் ரிசர்ச்சர்ஸ் வேணும், அண்ட் இது நிறைய இடத்துல அப்ரூவல் வாங்கியிருக்கணும். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இதை வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி வெளியில் வரும்போது அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனாக மாறும். இந்த மாதிரியான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்றது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்டை டெஸ்டிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளினிக்கல் பேராமீட்டர்ஸில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இல்லை ஒரு கண்ட்ரோல்டு ரெகுலேட்டரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் வந்துட்டு எக்ஸாக்டான ரிசல்ட் அப்படின்றத கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பீப்புளை பொறுத்தோ, அவங்க எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும், அண்ட் அவங்களோட பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் எந்தெந்த மாதிரியாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்தும் மாறுபடும். இங்கே இவங்க குறிப்பிடக்கூடிய டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் அப்படின்றத என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கிளினிக்கலி டெஸ்டட் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 16 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ 6 வயசுலேருந்து 16 வயசு குழந்தைங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வளரக்கூடிய, நல்ல திறமையாக இருக்கக்கூடிய, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பண்புகள்லாம் இருக்கும் அப்படின்றப்போ அது இதனால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அப்படியே ஏற்பட்டிருந்தாலும் கூட அது எல்லாத்துக்கும் ஏற்படும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதில் நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இதை 100% ஹெல்தியான ட்ரிங்க் அப்படின்னும் நம்ம கிளாஸிஃபை பண்ணிட முடியாது. அதைத்தான் கவர்மெண்ட்டே சொல்லிருச்சே, அப்புறம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆஸ்பத்திரிக்கு இதை வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாக்டர் ஷாப் ஆல்ரெடி நோயாளிகளுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பார். அதனால் நம்ம போய் தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் நியூட்ரியன்ஸை திணிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பழங்களை வாங்கிட்டு போகலாம். எந்த பழம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத கேட்டு அதை வாங்கிட்டு போய் கொடுங்க, அவ்வளோதான். இது ரெண்டுத்தோட ரேட்டும் 300 ரூபா கிட்ட வருது. மாவை தவிர வேறு பெருசாக என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. எவ்வளோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.